இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம் கிறிஸ்துவின் வருகை அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவின் முதல் வருகை, இரண்டாம் வருகை அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னு நம்ம தியானித்தோம். அவருடைய வருகைக்குரிய அடையாளங்களை தியானித்தோம். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தியானித்தோம். இந்த நாளுக்கான சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 24:40-41. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க, இன்னொருத்தர் கைவிடப்படுறாங்க. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் கொடூரமானவராய் காணப்படுகிறாரே, எல்லாரையும் பரலோகத்துக்குரியவராய் பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவர் ஏற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். பரிசுத்தமான நகரம் அது, பரிசுத்தம் அப்படின்றது மட்டும்தான் அந்த பரலோகத்துல இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல பரிசுத்தம் இல்லாத யாரும் பிரவேசிக்க முடியாது. அதனால நாம் பரிசுத்தமாய் ஆயத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்தால் மாத்திரமே அந்த வருகையில நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுவோம், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் கைவிடப்படுகிறவர்கள் யாரெல்லாம் கைவிடப்படுவார்கள் அப்படின்னு நம்ம தியானிக்கலாம். விழித்திராதவர்கள், ஆவிக்குரிய தூக்க நிலைமையில இருக்கிறவங்க, ஆவிக்குரிய தூக்கத்துல இருக்கிறவங்க ஆண்டவருடைய வருகையில கைவிடப்படுவாங்க. ஏன்னா ஆண்டவருடைய வருகைக்குரிய நேரம், காலம், நாளிகை நமக்கு தெரியாது. அதனால நாம் விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நாம் ஆவிக்குரிய தூக்கத்துல இருக்கோம் அப்படின்னா எப்படி ஆண்டவருடைய வருகையில விழித்து காணப்பட முடியும்? ஒருவேளை தூக்கம் அப்படின்னு உடனே தூங்காம விழிச்சிட்டு இருக்கதா அப்படின்றது அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனை நம்ம அலர்ட்டா வச்சிருக்கணும். நம்ம எந்த காரியத்திலையும் அசுசிப்படாம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக நம்ம வாழ்வதை தான் இது குறிக்கிறது. இந்த ஆவிக்குரிய தூக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டவரை அசட்டை பண்ணுகிற வாழ்க்கை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காத வாழ்க்கை வாழுகிறவர்கள், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத வாழ்க்கை வாழுகிற வாழ்க்கை தான் இது தூக்கத்தை, ஆவிக்குரிய தூக்கத்தை உணர்த்துகிறது. பரிசுத்த வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்குரிய காரியங்களை சாதித்து பாவத்திற்கு சமரசம் பண்ணுகிறவர்களாக எல்லாரும் இந்த தப்பை பண்ணுறாங்க, இந்த சின்ன காரியம் தானே, இதை என்ன செய்யறதுனால என்ன அப்படின்னு சொல்லி பாவத்துக்கு சமரசம் பண்ணுகிற வாழ்க்கை. இப்படி அநேக காரியங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். பாவத்தை செய்துகிட்டோம், அதை உணராதவர்கள், பாவம் செய்கிறவன் எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. நாம் பாவம் செய்தோம், ஆனால் நாம் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கொண்ட ஆண்டவரிடத்துல போய் மனம் திரும்பி அவருடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடும் போது அவருடைய கல்வாரி திரு ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தும். அப்ப இந்த சத்தியம் உணர்ந்த நாம், தெரிந்த நாம் பாவத்தை உணராதவர்களாக வாழும்போது அது ஆவிக்குரிய தூக்கத்தில் காணப்படுகிறோம். விழித்திராத சூழ்நிலை, நாம் வருகையில் கைவிடப்படுவோம் அப்படின்றதுதான். இந்த வேதத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் ஒரு 5 நிமிஷம் வாசிக்கணும் அப்படின்னா ஐயோ நேரமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய மொபைல் போன்ல, நம்முடைய டிவியில, நம்முடைய உலக காரியங்களை நம்ம எவ்வளவோ நேரம் செலவிட்டு கொண்டே இருக்கிறோம். அப்போ நம்ம ஐயோ இவ்வளோ நேரம் செலவிடுறோமே எனக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கவே இல்லை. ஆனா ஜெபத்திற்கு ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் அதுல இருக்கிறதுக்கு நாம் மிகவும் மனசுல கசப்புள்ளவர்களாக நம்ம வாழுகிறோம். ஆலய ஆராதனை கொஞ்சம் நீண்டு போயிடுச்சு அப்படின்னா ஐயோ இன்னைக்கு பிரசங்கம் பெருசாயிடுச்சு, இன்னைக்கு ஜெபம் அதிகப்படுத்திட்டாங்க, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பை கொண்டே அந்த இடத்துல இருக்கிறோமே தவிர அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிக்கிறவர்களாக நம்ம இல்லை. அப்போ அது ஆவிக்குரிய தூக்கத்தை அது உணர்த்துகிறது. நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ரட்சிப்பை குறித்த அக்கறையற்றவர்களாக, ஆத்தும பாரம் இல்லாதவர்களாக, என்னுடைய ஆத்துமா நான் மரித்தால் எங்கே போகும், பரலோகத்துக்கு போவனா நரகத்துக்கு போவனா அப்படின்ற அக்கறை அற்றவர்களாக, அப்படியே வருகையில பங்கு கொள்ளுவனா இல்லையா அப்படின்ற அக்கறை அற்றவர்களாக வாழுகிறவர்கள் தான் இந்த விழித்திராத லிஸ்ட்ல இருக்கிறாங்க, கைவிடப்பட்டவருடைய லிஸ்ட்ல இருக்கிறாங்க. நாம் எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம் அப்படின்னு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ரோமர் 13:11 இப்படி சொல்கிறது, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய்
நடக்க வேண்டும். நாம் காலத்தை அறிந்தவர்களாய் நித்திரையிலிருந்து எழும்பி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எபேசியர்ல சொல்லப்படுகிற தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து எழு அப்படின்னு சொல்லப்படுது. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போ தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்படின்னா பாவத்தில் மரித்தவர்களிலிருந்து நாம் எழும்பி நம்முடைய தூசியை உதறி பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி அது அறைகூவல் விடுக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்குரிய நேரம் நமக்கு தெரியாததுனால நாம் விழித்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவர் சொல்றாரு, 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்றாரு. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்துல வருகிற சோதனைகள்ல நாம் சிக்கி விடாதபடி, பாவத்துல விழுந்து விடாதபடி நாம் விழித்திருக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். ஆவிக்குரிய தூக்கத்தை கலைந்து இருக்கிறவர்களாக காணப்பட்டால் அவருடைய வருகையில ஏற்றுக்கொள்ளப்படுவோம். இல்லை அப்படின்னா கைவிடப்படுவோம். அடுத்ததாக தயாராக இல்லாதவர்கள், எண்ணெய் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், அதாவது பரிசுத்த ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கைவிடப்படுவார்கள். இந்த 10 கன்னிகைகள்ல நம்ம பார்த்தனாலே 5 பேர் என்ன செய்தாங்க? ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. 5 பேர் கைவிடப்பட்டாங்க. பாதி பேர் ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க, பாதி பேர் கைவிடப்படுறாங்க. அப்போ அந்த பாதி பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்தலோடு வாழ்ந்தவங்க. ஆவிக்குரிய தூக்கத்துல அவங்க இல்ல, பாவத்தை அவங்க விட்டு உதறினவர்களாக வாழ்ந்தாங்க. அப்ப நாம் எப்படி காணப்படணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியை உடையவர்களாக நாம் காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்பதான் நாம் தயாராக இருக்க முடியும். முதல்ல நம்ம பார்த்தோம் தூக்கம், ஆவிக்குரிய தூக்கம். விழித்திராதவர்கள் கைவிடப்படுவார்கள். அடுத்தாக தயாராக இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். நம்ம ஏற்கனவே தியானித்தோம் ஆண்டவருடைய வருகையில நம்ம ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஆயத்தம் இல்லை அப்படின்னா நாம் தயாராக இல்லை அப்படின்றதுதான் இந்த காரியம். அப்போ நம்ம கைவிடப்படுவோம். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையாக தான் இந்த எண்ணெயை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பித்துக் கொள்கிறவர்களாக, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ மீட்கப்படும் நாள் அந்த பரிசுத்த ஆவியை நம்ம துக்கப்படுத்தாதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாள் அதை புதுப்பித்துக் கொண்டு நம்முடைய தீபம் அணையாதபடிக்கு, அதை நம்ம மங்கி எரிகிற திரியா இருந்தாலும் ஆண்டவர் அதை என்ன செய்யறாரு? எரிய பண்ணுகிறார். அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம எரிய வைத்து நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நாம் அனல் மூட்டி கொண்டிருக்கிறவர்களாக நம்ம வாழ்ந்தால் மாத்திரமே தயாரான வாழ்க்கை வாழ முடியும், ஆயத்தம் உள்ள வாழ்க்கை வாழ முடியும். அப்பதான் ஆண்டவருடைய ராஜ்யத்துல பங்கு பெற முடியும். அநேக நேரத்துல இது எப்படி காணப்படுகிறது அப்படின்னா ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கை. உலக பிரகாரமான வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்புள்ளவர்களா இருப்பாங்க. உலக பிரகாரமான காரியங்களை செய்யறதற்கு ரொம்ப நேரம் செலவிடுவாங்க, மெனக்கெடுவாங்க, அவங்களுடைய உடலை வருத்துவாங்க, சீக்கிரம் எந்திரிப்பாங்க, போக வேண்டிய இடங்களுக்கு போவாங்க. இப்படி நிறைய காரியங்கள் உலக பிரகாரமான நம்முடைய உடலுக்காக கூட நிறைய நேரங்களை நம்ம இப்படி செய்யறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு நம்ம ஏதாவது மெனக்கெடுகிறோமா? அந்த நேரத்தில் நம்ம சோம்பேறித்தனம் உள்ளவர்களாக அப்புறமா ஜெபிச்சுக்கலாம். டெய்லி 5 மணிக்கு தான் ஜெபம் பண்ணணுமா? காலையில நான் எழும்பும் போது எப்ப எழுந்திரிக்கணும் அப்ப ஜெபம் பண்ணிக்கிறேன், எந்திரிச்சோன்னே எனக்கு வேலை இருக்கு, நேரம் கிடைக்கும் போது ஜெபிக்கிறேன் இப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் உள்ளவர்கள் கண்டிப்பாக கைவிடப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது பாவத்தில் பிடிபட்டு வாழ்பவர்கள், பாவத்தை பிடிபட்டு வாழ்பவர்கள், அதுல மனம் திரும்பாதவர்கள். மனம் திரும்பினாதான் ஆண்டவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்றாரு. மனம் திரும்புகள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி. மனம் திரும்புதல் தான் நம்முடைய பரலோக ராஜ்யம் அவருடைய வருகையில நம்ம பங்கு பெறுவதற்கான முதல் படியாய் காணப்படுகிறது. பாவம் செய்துட்டோம், ஆனா அந்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பாம இருந்தோம் அப்படின்னா நாம் ஆண்டவருடைய வருகையில கைவிடப்படுவோம். அந்த பாவத்தை வெல்லணும். இந்த பாவத்துல விழுந்துட்டேன், இந்த பாவத்தை செய்ய எனக்கு பிடிக்கல, ஆனா நான் செய்து கொண்டு இருக்கிறேன், ஆனா அதுல இருந்து எப்படி நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாமலே நம்ம பாவத்துல இருப்போம். நான் இந்த பாவத்துல விழுந்துட்டேன், நான் செய்யல, அப்படி இனிமேல் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா செய்யறேன் அப்படின்னு நம்ம நினைக்க மாத்திரமே செய்யறோமே தவிர முயற்சி எடுக்கிறவர்களாக இல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கைவிடப்படுவார்கள். மனம் திரும்புதலின் அவசியத்தை உணர்ந்திருக்கிறோம். மனம் திரும்பினாதான் நம்ம பரலோகத்துக்கு போவோம், மனம் திரும்பினாதான் அவருடைய வருகையில பங்கு பெறுவோம் அப்படின்ற அவசியத்தை உணர்ந்தும் நாம் மனம் திரும்பாமல் இருந்தோம் அப்படின்னா கைவிடப்படுவோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷர் குமாரனுடைய நாட்கள் நடக்கும். நோவாவின் நாட்களையும் இதே மாதிரிதான் பாவமான சூழ்நிலை நடந்தது. ஆனா நோவா தயாராக காணப்பட்டார்.
அவர் என்ன செய்தார் அப்படின்னா விழிப்புள்ளவராக காணப்பட்டார். அவர் பாவத்தின் வேர்ல இல்லாதபடி அவர் மனம் திரும்பி அவருடைய காரியங்கள்ல அவர் செவ்வனே செய்து ஆண்டவருக்கு பிரியமாய், நீதிமானாய், உத்தமனாய் அவர் வாழ்ந்தார். அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டதுனால அவர் என்ன செய்தார், அழிவிலிருந்து காக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த உலக பிரகாரமான பாவத்தோடு இருக்கிற உலகத்துல வாழ்ந்தாலும் நாம் பரிசுத்தமான வாழ்வு, பரலோக ராஜ்யத்துக்குரிய வாழ்வு, பரிசுத்த ஆவியானவரோடு துணையோடு நம்ம வாழும்போது நாம் மனம் திரும்புகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். ஆண்டவருடைய வருகையில பங்கு பெறுவோம். ஒருவேளை ஒரு ட்ரெயினுக்கு நம்ம போறோம் அப்படின்னா அந்த ட்ரெயினுக்கு எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி நம்ம போவோமோ அவ்வளவு நேரம் சீக்கிரமா போய் அந்த ட்ரெயின்ல நம்ம ஏறி விடுவோம். விமானம் எப்படி ஏதாவது பிரயாணம் அப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த ட்ரெயின் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம், போயிடுவோம். ஆனா வேகமா ஓடி அந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் ஓடி போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே போலதான் ஆனா இது தெரிஞ்ச இடத்துக்கே நம்ம இப்படி போறோம் சில நேரத்துல. ஆனா தெரியாத நேரம், என்ன நேரம்னே தெரியாத இடத்துல வரணும் அப்படின்னா வேத வாசிப்பு, ஜெப வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு உள்ளவர்களாக வாழ்ந்தால் மாத்திரமே வருகையில பங்கு பெற முடியும். கைவிடப்படுகிறவர்கள் லிஸ்ட்ல நம்ம இல்லாம ஏற்றுக்கொள்ளப்படுகிறவருடைய லிஸ்ட்ல போவோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலை நம்ம கைவிடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டோடைய சமூகத்துல ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நாள்ல கைவிடப்படுபவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, பாவத்துல வாழ்கிறவர்கள், மனம் திரும்பாதவர்கள், ஆண்டவரே ஆயத்தம் இல்லாதவர்கள், ஆவிக்குரிய தூக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவரே கைவிடப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அந்த லிஸ்ட்ல நாங்க இல்லாதபடி, ஒருவேளை இப்போ நாங்க இருந்தோம் அப்படின்னா நீங்க எங்களுடைய பாவங்களை மன்னித்து நாங்கள் மனம் திரும்புகிறவர்களாகவும் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து ஆயத்தம் உள்ளவர்களாகவும் வருகையில பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நாங்கள் மாத்திரமல்ல, எங்களோடு ஒரு கூட்டத்தையும் உடைய சமூகத்துக்கு கொண்டு வர எங்களுக்கு தகுதிப்படுத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.